வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற பாரம்பரிய கார்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சி துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் துவக்கி வைத்தனர். ஸ்ரீ ஜீவரக்ஷா ஆயுர்வேத சிகிச்சை மையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். காலாப்பட்டில் திருப்பரங்குன்றம் மலையை காக்க வேல் யாத்திரை நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற பாரம்பரிய கார்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சியை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் துவக்கி வைத்து பார்வையிட்டனர். புதுச்சேரியில் பாரம்பரிய பழமையான கார்கள், இருசக்கர வாகனங்களின் கண்காட்சி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இதில் 50க்கும் மேற்பட்ட பழமையான பாரம்பரிய கார்கள், 15க்கும் மேற்பட்ட பழமையான இருசக்கர வாகனங்கள் ஆகியவை காட்சிப்படுத்தப்பட்டன. இக்கண்காட்சியை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கண்காட்சியில் இடம்பெற்றிருந்த கார்களை துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் பார்வையிட்டனர். அதில் தென்னிந்திய அளவில் முதல் சவ்ரலெட் வகை காரை கேரள மாநிலம் பாலக்காட்டை சேர்ந்த ராஜேஷ் அம்பால் என்பவர் காட்சிப்படுத்தியிருந்தார். கடந்த 1939ஆம் ஆண்டு வாங்கப்பட்ட அந்த கார் மதுரையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. காரில் மறைந்த பிரதமர் ஜவஹர்லால் நேரு, பெருந்தலைவர் காமராஜர் ஆகியோர் பயணம் மேற்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அக்காரில் பின்பக்க இருக்கையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அமர்ந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். காட்சிப்படுத்தப்பட்ட கார்களின் பழமை, பாரம்பரியம், அவை பயன்படுத்தப்பட்ட ஆண்டு குறித்து அந்தந்த கார்களின் அருகே தகவலாக வைக்கப்பட்டிருந்தது. இந்த கார் கண்காட்சியை ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பார்வையிட்டு புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டு 8 நாட்களாக சிறையில் இருக்கும் காரைக்கால் மீனவர்களை மீட்காத மத்திய மாநில அரசுகளுக்கு கண்டனம். சிறையில் இருக்கும் மீனவர்கள் சித்திரவதை செய்யப்படுவதாக உறவினர்கள் கண்ணீர் மல்க புகார். காரைக்கால் கிளிஞ்சல்மேடு கிராமத்தை சேர்ந்த ஆனந்தவேலு என்பவருக்கு சொந்தமான விசைப்படகில் கிளிஞ்சல்மேட்டை சேர்ந்த 13 மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கடந்த 27ஆம் தேதி மீனவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தி மீனவர்களை சிறைப்பிடித்தனர். துப்பாக்கிச் சூட்டில் 2 பேர் படுகாயமடைந்த நிலையில் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்கள் கடந்த 8 நாட்களாக இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். சிறையில் உள்ள மீனவர்களை உடனடியாக மீட்காத மத்திய மாநில அரசுகளை கண்டித்து புதுச்சேரி மீனவர் விடுதலை வேங்கை அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மீனவர் விடுதலை வேங்கையின் அமைப்பாளர் மங்கையர் செல்வன் தலைமையில் சுதேசி பஞ்சாலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாதிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்களின் குடும்பத்தினர் மற்றும் காரைக்கால், புதுச்சேரியை சேர்ந்த
200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதுகுறித்து மீனவர்கள் கூறுகையில், இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்டு 8 நாட்களாக இலங்கை சிறையில் இருக்கும் மீனவர்கள் சிறையில் சித்திரவதை செய்யப்படுவதாக பகீர் புகார் தெரிவித்தனர். மேலும் அவர்களை உடனடியாக மீட்க வேண்டும், அப்படி இல்லை என்றால் பாதிக்கப்பட்ட 13 மீனவர்கள் குடும்பத்தினரும் கடலில் இறங்கி தற்கொலை செய்து கொள்ளப் போவதாகவும் மிரட்டல் விடுத்தனர். போராட்டம் குறித்து மீனவர் விடுதலை அமைப்பின் மாநில அமைப்பாளர் மங்கையர் செல்வன் கூறுகையில், மத்திய மாநில அரசுகள் மீனவர்களை மீட்பதில் மெத்தனமாக இருந்தால் மாநிலம் தழுவிய போராட்டத்தை நடத்த உள்ளதாகவும் அவர் எச்சரித்தார். அடங்கி போகும் கூட்டமும் அல்ல, அடங்கி போகும் கூட்டமும். வீர வணக்கம், 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 வீர வணக்கம். அரசே, புதுவை அரசே, இந்திய அரசே, புதுவை அரசே, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. இலங்கை கடற்படை நடத்திய, இலங்கை கடற்படை நடத்திய நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. போர்க்கால அடிப்படையில், போர்க்கால அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை எடு, உடனடியாக நடவடிக்கை எடு. மத்திய மந்திரியுடன் பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வான புதுச்சேரியை சேர்ந்த தட்சிணாமூர்த்தி அவர்கள் சந்திப்பு. டெல்லி காமராஜர் சாலையில் உள்ள மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் இல்லத்தில் பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ள தட்சிணாமூர்த்தியின் இசை நிகழ்ச்சி கடந்த 2 ஆண்டிற்கு முன்பு நடைபெற்றது. அன்றிலிருந்து இன்று வரை 2 வருடங்களாக உறுதுணையாக இருந்து புதுவை தட்சிணாமூர்த்திக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிப்பதற்காக தொடர்ந்து ஆதரவளித்த அமைச்சருக்கு தேசிய பட்டியல் அணியின் செயற்குழு உறுப்பினர் தமிழ்மாறன் தலைமையில் நிர்வாகிகள் மத்திய அமைச்சரை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். சந்திப்பின் பொழுது நிர்வாகிகள் வடிவேல், சுப்பிரமணி, காமாட்சி, வெற்றிவேல், உமாபதி, கார்த்தி மற்றும் தெலுங்கானா சாது பரிஷத் தலைவர் சுவாமி ஸ்ரீ சங்கர், ராஷ்டிரஹித் சர்வபரி சங்கடன் தேசிய தலைவர் சோஹன்கிரி, விஸ்வ இந்து பரிஷத்தின் டெல்லி தென்னிந்திய அமைப்பாளர் பிரபு சொர்ணலிங்கம் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். மேலும் புதுவையில் இசைத்துறையில் முதன்முறையாக பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ள தட்சிணாமூர்த்திக்கு நடைபெறவுள்ள பாராட்டு விழாவிற்கு தாங்கள் வருகை தந்து சிறப்பிக்க வேண்டும் என்று பாஜக பட்டியல் அணியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் தமிழ்மாறன் அழைப்பு விடுத்தார். இதனை ஏற்றுக்கொண்ட மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் நிச்சயம் பாராட்டு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக உறுதியளித்துள்ளார். அவர்களின் தலைமையில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மணவெளி பகுதியில் இயங்கி வரும் தந்தை பெரியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலுகின்ற மாணவ மாணவிகளுக்கு கனவுகள் மெய்ப்படும் அறக்கட்டளையின் சார்பில் நிறுவன தலைவர் முருகன் என்கிற பெருமாள் தலைமையில் அரசு பொதுத் தேர்வு எழுதப் போகும் மாணவ மாணவிகளுக்கு தேர்வு எழுதுவதற்கு தேவையான பேனா, ஜாமெண்ட்ரி பாக்ஸ் போன்ற உபகரணங்களை பள்ளி வளாகத்தில் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் முன்னிலையில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. மேலும் எதிர்வருகின்ற அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று பள்ளி மற்றும் அதில் பணிபுரிகின்ற ஆசிரியர் பெருமக்களை பெருமைப்படுத்த வேண்டும். அதற்கு தேவையான கல்வியை தாங்கள் சிறப்பாக பயின்று பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதனை நிறுவன தலைவர் மாணவ மாணவிகளிடையே எடுத்துரைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் செய்திருந்தனர். அறக்கட்டளை நிர்வாகிகள் முரளி, அருள்ராஜ், உதயசெல்வன், சுபாஷ்குமார், தினேஷ் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். நிறுவன தலைவர் வாழ்த்தி நன்றியினை தெரிவித்தார். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல செய்தி போகணும்.
ஸ்ரீ ஜீவரக்ஷா ஆயுர்வேதா சிகிச்சை மையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி மரப்பாலம் சிக்னல் அருகில் ஸ்ரீ ஜீவரக்ஷா ஆயுர்வேத சிகிச்சை மையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். ஸ்ரீ ஜீவரக்ஷா ஆயுர்வேத சிகிச்சை மைய திறப்பு விழாவில் கண்ணன், விஸ்வநாதன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இவ்விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன், முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், முன்னாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் கந்தசாமி, காங்கிரஸ் பிரமுகர் மோகன்தாஸ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். ஹரிபிரசாத், டாக்டர் ஆர்த்தி ஹரிபிரசாத், சீனிவாசன், காஞ்சனா, சுந்தரம், காந்திமதி, சுந்தரம், சத்யநாராயணன் ஆகியோர் விழாவிற்கு வந்திருந்த அனைவரையும் வரவேற்று கௌரவித்தனர். காலாப்பட்டில் திருப்பரங்குன்றம் மலையை காக்க வேல் யாத்திரை நடைபெற்றது. புதுச்சேரி காலாப்பட்டு முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தை சிக்கந்தர் மலை என்று வம்பிழுக்கும் முஸ்லிம்கள் போக்கை கண்டித்து திருப்பரங்குன்றம் குமரனுக்கு சொந்தம் என வேல் யாத்திரை புதுச்சேரி மாநிலம் பிள்ளைச்சாவடியில் இருந்து சின்ன காலாப்பட்டு வழியாக வேல் யாத்திரை காலாப்பட்டு பாலமுருகன் ஆலயத்தை சென்றடைந்தது. இந்நிகழ்ச்சியை காலாப்பட்டு கிராம பஞ்சாயத்தார்கள் மற்றும் அனைத்து கிராம முருக பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியின் இறுதியாக பாலமுருகனுக்கு அபிஷேகங்கள் செய்து அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. மலை என்பது எல்லோருக்கும் தெரியும். தடை உத்தரவு போட்டு இந்துக்களை அடக்குமுறையில் ஆக்கி இருக்கிறது. அதிலிருந்து நாம் வெகுண்டு எழுவோம். கண்டிப்பாக இந்த பயணத்தை தொடர்வோம். காரைக்கால் ஜவஹர்லால் நேரு வீதியில் புதிய எம்ஓஹெச் ஹோண்டா ஷோரூம் அதன் உரிமையாளர் எம்ஓஹெச்யூ ஃபரிஷ் தலைமையில் சிறப்பு விருந்தினரான ஹோண்டா ரீஜனல் மேனேஜர் ஜோஷி ஷோரூமை திறந்து வைத்தார். காரைக்கால் ஜவஹர்லால் நேரு வீதியில் புதிய எம்ஓஹெச் ஹோண்டா ஷோரூம் அதன் உரிமையாளர் எம்ஓஹெச் யூ பஷீர் தலைமையில் ஹோண்டா நிறுவனத்தை சார்ந்த மஞ்சுநாத் ரைக்கர், அரவிந்தன் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு விருந்தினரான ஹோண்டா ரீஜனல் மேனேஜர் ஜோஷி ஷோரூமை திறந்து வைத்தார். இதில் புதுச்சேரி குடிமைப் பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் PRN திருமுருகன், முன்னாள் அமைச்சர்கள் எம்ஓஹெச்எஃப் ஷாஜகான், AV சுப்பிரமணியன், சட்டமன்ற உறுப்பினர்கள் AMH நாஜிம், டாக்டர் சந்திர பிரியங்கா, நாகத்யாகராஜன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கணபதி, ஓமலிங்கம், அசனா, கீதா ஆனந்தன், காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் PR சந்திரமோகன், பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் முருகதாஸ் மற்றும் காரைக்காலை சேர்ந்த முக்கிய கட்சிகளின் நிர்வாகிகளும் தொழிலதிபர்களும் கலந்து கொண்டனர். கொஞ்சம் தெரியுங்க.
கிராமத்தில் திருமகிழ்ந்த வள்ளி சமேத ஸ்ரீ ரெங்கநாத பெருமாள் கோவிலில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வதிஷ்டபுரம் கிராமத்தில் திருமகிழ்ந்த வள்ளி சமேத ஸ்ரீ ரெங்கநாத பெருமாள் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. கும்பாபிஷேக விழா வியாழக்கிழமை கணபதி ஹோமம் கோ பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் தலைமையில் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விழாவில் திட்டக்குடி, பெண்ணாடம், விருத்தாச்சலம், தொழுதூர், வேப்பூர் பல கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். வைணவ செம்மல் வரத சிங்காச்சாரியார் தலைமையில் கோவில் பட்டாச்சாரியார் ராகவன் பூஜையை நடத்தி வைத்தார். பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேக விழா ஏற்பாடுகளை ஊர் மக்கள் மற்றும் இளைஞர்கள் உபயதாரர்கள் செய்திருந்தனர். மாசி மகம் பண்ணால் அடுத்தடுத்து கோவில் தான் கும்பாபிஷேகம் பண்ண போறோம். காவல்துறை நண்பர்கள் தங்கமான தகவலை பத்திரமா பார்த்துக்கலாம் கேள்வி. ஓம் தர்மாய நமஹ, ஓம் ஞானாய நமஹ, ஓம் அவைராக்கியாய நமஹ, ஓம் சதாசிவாய நமஹ. பெண்ணாடம் அருகே சின்ன கொசப்பள்ளம் கிராமத்தில் எழுந்து அருள் பாலித்து வரும் ஸ்ரீ அக்னி வீரர் கருப்பண்ண சுவாமி சப்தகன்னிமார்கள் மற்றும் பரிவர்த்தன தேவதைகளுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே கொசப்பள்ளம் கிராமத்தில் எழுந்தருளி அருள்பாலித்து வரும் ஸ்ரீ அக்னி வீரனார் ஸ்ரீ கருப்பனார் சுவாமி, ஸ்ரீ சப்தகன்னிமார்கள் மற்றும் பரிவார தேவதைகளுக்கு சிவாச்சாரியார்களின் வேதங்கள் முழங்க மேலதாளங்களுடன் புனித நீர் கலசங்களை தலையில் சுமந்து கோவில் வளாகத்தை சுற்றி வந்த சிவாச்சாரியார்கள் அங்குள்ள சுவாமிகளுக்கு அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. கோவில் நிர்வாகி கொசப்பள்ளம் அழகுதுறை தலைமையில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேகத்தில் 1000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பங்கேற்று கோவிலின் புனித நீரினை பெற்றுக்கொண்டு சுவாமியின் பேரருளை பெற்றனர். இறுதியில் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மற்றும் சிட்டோரியா கராத்தே தலைமை ஆசான் தேசிய விளையாட்டு கழகத்தின் சார்பில் பிளாக் பெல்ட் பெறுவதற்கான தகுதி தேர்வு பழைய சீவாரம் அரசு நடுநிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் பழைய சீவரம், சங்கராபுரம், உள்ளாவூர் மற்றும் திருமுக்கூடல் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த 20 வயதிற்குட்பட்ட மாணவ மாணவிகள் கராத்தே, யோகா, சிலம்பம் ஆகிய வர்மக்கலை போட்டிகளில் பங்கேற்றனர். இத்தேர்வின் போது 7th டான் பிளாக் பெல்ட் மாஸ்டர் ஞானமூர்த்தி மாணவர்களிடத்தில் கராத்தே கிக் மூவ்மெண்ட், பஞ்ச் மூவ்மெண்ட், ஃபைட் டெக்னிக்கல், உடல் வலிமை போன்ற பலவிதமான நுணுக்கங்களை ஆய்வு செய்து போட்டியில் பங்கேற்க செய்தார். கராத்தே பிளாக் பெல்ட் தகுதி தேர்வை தொடர்ந்து யோகா, சிலம்பு ஆகிய போட்டிகளில் மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் மற்றும் பங்கேற்ற அனைவருக்கும் பழைய சீவரம் ஊராட்சி தலைவர் மகாலட்சுமி பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் காஞ்சிபுரம் மாவட்ட தமிழ் ஆசிரியர் சங்க தலைவர் செந்தில்குமார், பழைய சீவரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மேனகா, சங்கராபுரம் நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் மேகலா, பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் கோபு, மிரட்டல் அடி சிலம்பம் மாஸ்டர் ஞா ஜனா உள்ளிட்டோர் பங்கேற்று யோகாவின் பயன்கள் மற்றும் தற்காப்பு கலைகளின் அவசியம் குறித்து மாணவர்களுக்கு எடுத்துரைத்தனர். பழைய சீவரத்தில் நடைபெற்ற கராத்தே மற்றும் யோகா, சிலம்ப ஆகிய போட்டிகளில் மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். பழைய சீவரத்தில் நடைபெற்ற கராத்தே, யோகா, சிலம்பு ஆகிய போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் அதற்கான சான்றுகளை பெற்றனர்.
ஓகே. யாரும் போகக்கூடாது. குரூப் போட்டோ எடுத்துருப்பா. போட்டோ எடுத்துருப்பா. தென்னேரி அரசு மேல்நிலைப் பள்ளியில் நூற்றாண்டு விழா சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கலந்து கொண்டார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் வட்டம் தென்னேரி அரசு மேல்நிலைப் பள்ளி நூற்றாண்டு விழா நடைபெற்றது. உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுடன் உரையாடினார். தென்னேரி அரசு மேல்நிலைப் பள்ளி நூற்றாண்டை கடந்து செயல்பட்டு வருகிறது. தமிழகம் முழுவதும் நூற்றாண்டை கடந்த பள்ளிகளுக்கு தமிழக அரசு சார்பில் விழா எடுத்து வருகிறது. அந்த வகையில் தென்னேரி அரசு மேல்நிலைப் பள்ளிக்கும் நூற்றாண்டு விழாவானது நடைபெற்றது. விழாவிற்கு சக்கரபாணி தலைமை தாங்கினார். விழாவின் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் கலந்து கொண்டார். விழாவில் கலை நிகழ்ச்சி மற்றும் மாணவ மாணவிகளின் திறமைகளை வெளிப்படுத்திய ஓவியங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் அடங்கிய திறமைகள் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வில் முதன்மை கல்வி அலுவலர் வெற்றி செல்வி, வாலாஜாபாத் ஒன்றிய குழு தலைவர் RK தேவேந்திரன், ஒன்றிய செயலாளர் சேகர், ஊராட்சி மன்ற தலைவர் கலையரசி முனிராஜ் மற்றும் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் பொற்கொடி செல்வராஜ், ஒன்றிய கவுன்சிலர் சஞ்சய் காந்தி மற்றும் விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் வாலாஜாபாத் ஒன்றிய திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் SSK சத்யா வரவேற்றார். நம் அரசு பள்ளியுடன் சீட் வாங்கினாங்க, ஐடி ப்ரொஃபஷனல் வாங்கினாங்க. அது மாதிரி வாலாஜாபாத் ஊராட்சி தீபிகா லோகநாதன் துணைத் தலைவர்கள் நிமிடங்கள் தொடர்ந்து சிலம்பம் அதே போலவே பள்ளியினுடைய செங்கல்பட்டு அரசு சட்டக்கல்லூரியில் ஆங்கில வழக்குவாத போட்டி, உயர்நீதிமன்ற நீதிபதி பங்கேற்பு. செங்கல்பட்டு அரசு சட்டக்கல்லூரி சட்டக்கல்வி இயக்ககத்தின் வழிகாட்டுதலின் கீழ் மாநில அளவிலான 2025ஆம் ஆண்டிற்கான ஆங்கில வழக்குவாத போட்டி நடைபெற்றது. செங்கல்பட்டு குடும்ப நல நீதிபதி மலர்விழி இந்த போட்டியினை துவக்கி வைத்து பேசினார். தமிழகத்தைச் சேர்ந்த பல்வேறு சட்டக்கல்லூரிகளில் இருந்து 20 குழுக்கள் போட்டியில் பங்கேற்றனர். அதில் 14 குழுக்கள் அரசு சட்டக் கல்லூரிகளில் இருந்தும் 6 குழுக்கள் தனியார் சட்டக் கல்லூரிகளில் இருந்தும் பங்கேற்றனர். 4 சுற்றுகளாக நடைபெற்ற இப்போட்டிக்கு மூத்த வழக்கறிஞர்களும் பேராசிரியர்களும் நடுவர்களாக பங்கேற்று போட்டியின் வெற்றியாளர்களை தீர்மானித்தனர். சட்டக்கல்வி இயக்குநர் விஜயலட்சுமி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆங்கில வழக்காடு போட்டியின் வெற்றி விழாவினை சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் சரவணன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று மாணவர்களிடம் அரசியலமைப்பு சட்டத்தின் முக்கியத்துவம் மற்றும் அதனை காக்க வேண்டிய பொறுப்பு குறித்து உரையாற்றினார். இப்போட்டியில் கோயம்புத்தூர் அரசு சட்டக்கல்லூரி குழு வெற்றி பெற்றது. திருநெல்வேலி அரசு சட்டக்கல்லூரி 2ஆம் இடம் பெற்றது. மேலும் சிறந்த ஆண் பேச்சாளர், பெண் பேச்சாளர், ஆராய்ச்சியாளர் மற்றும் சிறந்த வாதுரையாளர் ஆகியவற்றிற்கான பரிசுகளை வேல்டெக் கல்வி நிறுவன மாணவர், சீர்மிகு சட்டப்பள்ளி மாணவி, சரஸ்வதி சட்டக்கல்லூரி மாணவி மற்றும் திருநெல்வேலி அரசு கல்லூரி மாணவர்கள் பெற்றனர். Please be ready.
அறிமுக கூட்டம் 2ஆம் ஆண்டு துவக்க விழா மற்றும் பேரணி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் புதிய பொறுப்பாளர்கள் அறிமுக கூட்டம், கட்சியின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் பேரணி நடைபெற்றது. திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளராக அறிவிக்கப்பட்ட கார்த்திக் ராஜன், மாவட்ட இணை செயலாளர் சிவா மற்றும் செயற்குழு உறுப்பினர் பாலன் ஆகியோருக்கு திண்டுக்கல் மேற்கு மாவட்ட பழனி நகர ஒன்றிய கிளை நிர்வாகிகள் சார்பாக பட்டாசு வெடித்து மலர் தூவி வரவேற்பு அளிக்கப்பட்டது. முன்னதாக கட்சியின் 2ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு பொதுமக்களுக்கும் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதனிடையே பேரணி சென்றவர்கள் திரு ஆவினன்குடி மற்றும் மாரியம்மன் கோவிலில் கட்சி தலைவர் மற்றும் பொறுப்பாளர்கள் அனைவரின் பெயரிலும் அர்ச்சனை செய்து சிறப்பு பூஜைகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மேலும் பேரணியின் போது பெரியார், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆகியோர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து கட்சி பொறுப்பாளர்கள் மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்வுகளில் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட பழனி நகர ஒன்றிய கிளை நிர்வாகிகள் மற்றும் தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இதோட இன்னைக்கு தமிழகத்தில் வந்து 120 மாவட்டமாக பிரிச்சிருக்காங்க. அதில் பழனி, ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல் மேற்கு அறிவிச்சு அதில் இன்னைக்கு நீங்கள் மாவட்ட செயலாளராக என்னை அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து நேற்று முந்தானது எங்களுக்கு அறிவிச்சாங்க, 4வது கட்டமாக எங்களுக்கு அறிவிச்சாங்க. இன்னைக்கு தொகுதியில் போய் எல்லா பேத்துக்குமே இது பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு பழனி மக்கள் எல்லாருமே வந்து சேர்ந்து நகரம், ஒன்றியம், கிளை எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல வரவேற்பு கொடுத்தாங்க. எங்களோட இலக்கு வந்து 2026 தளபதி என்ன சொல்கிறாரோ அதை நான் கேட்டு பொதுச் செயலாளர் அவர்களோட வழிகாட்டுதலின்படி நாங்கள் எல்லா பணியும் இனிமேலேருந்து செய்ய தொடங்கியிருக்கோம். எல்லாமே எங்களோட இனிமேல் வெற்றி நிச்சயம். கண்டிப்பாக எங்கள் தளபதி சொன்ன மாதிரி வெற்றி நிச்சயம். கள்ளக்குறிச்சியில் பூத் கமிட்டி அமைத்தல் மற்றும் கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆணைக்கிணங்க கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சியில் உள்ள தனியார் மண்டபத்தில் கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகளுக்கு பூத் கமிட்டி அமைத்தல் மற்றும் கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்த ஆலோசனை கூட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் குமரகுரு தலைமையில் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அனைவரையும் வரவேற்றார். நகர செயலாளர் பாபு துவக்க உரையாற்றினார். இதில் மாநில நிர்வாகிகள் டாக்டர் காமராஜ், பிரபு, விநாயகமூர்த்தி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அழகுவேல் பாபு, மாவட்ட நிர்வாகிகள் பச்சையா பிள்ளை, ஞானவேல், வழக்கறிஞர் சீனிவாசன், தங்கபாண்டியன், ஐயா கண்ணு, ஜான் பாஷா, சீனிவாசன், வினோத், ராஜீவ் காந்தி, சதீஷ், பாண்டியன், சரவணகுமார், பொதுக்குழு உறுப்பினர் லட்சுமி, சேகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் ஒன்றிய கழக செயலாளர்கள் ராஜசேகர், தேவேந்திரன், ராஜேந்திரன், ஐயம்பெருமாள், ஐயப்பா, கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட மாநில, மாவட்ட, நகர, ஒன்றிய சார்பணி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். என்ன சொல்கிறதோ அதை உணர்வுபூர்வமாக எந்த தவறும் இல்லாமல் நாம் செய்து கடைமுறை செய்தவர் சொன்னால் நாம 100% வெற்றி பெற்றலாங்க. இதுதான் நம்முடைய கான்செப்ட். இருக்கா சில ஒன்றை நினைக்கிறாங்க கொடுத்திருக்கலாம், நான் சொல்லிட்டேன். ஆனா அதெல்லாம் பொருட்படுத்தாம அதெல்லாம் ஒன்றை சார் கேட்டு பணம் கொடுத்தாலும் ஒன்றை சார் கேட்டு வாங்கிக்கிட்டு யாராவது தரணும்னாலும் அதெல்லாம் மாத்திட்டு நமக்கு நாம உழைச்சு சொன்னா நாம தனிச்சு நின்று அதிமுக சுயமாக வெற்றி பெற்றுள்ளலாம். யாரும் இல்லாம அதற்கு நம்முடைய சேலம் மாவட்டம் வாழப்பாடி அடுத்த வெள்ளாளங்குண்டத்தில் 45 அடி உயரத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ள உலகிலேயே உயரமான மகா அதிகார நந்தி பகவானுக்கு குடமுழக்கு நாள் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் வாழப்பாடியை அடுத்த வெள்ளாளகுண்டத்தில் 45 அடி உயரத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ள உலகிலேயே உயரமான மகா அதிகார நந்தி பகவானுக்கு குடமுழுக்கு நடைபெற்றது. வெள்ளாளகுண்டம் கிராமத்தை சேர்ந்தவர் ராஜவேலு சுவாமிகள்.
தனது நிலத்தில் சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து பல ஆண்டுகளாக பூஜை செய்து வருகிறார். இந்த நிலையில் சிவனுக்கு முன் வணங்க வேண்டிய நந்தி பகவானுக்கு உலகிலேயே மிக உயரமான சிலை அமைக்க முடிவு செய்தார். மலேசியாவிலும் வாழப்பாடி அடுத்த ஏத்தாப்பூரிலும் மிக உயரமான முருகன் சிலைகளை உயிரோட்டமாக வடிவமைத்து பாராட்டு பெற்ற சிற்பி திருவாரூர் தியாகராஜன் ஸ்தபதி குழுவினரை கொண்டு தொடர்ந்து 3 ஆண்டுகள் கட்டுமான பணிகளை மேற்கொண்டு 45 அடி உயரத்தில் மகா அதிகார நந்தி சிலையும் நந்தியின் வயிற்றிற்குள் 15 அடி உயர சிவலிங்கத்தையும் அமைத்துள்ளார். இக்கோவிலுக்கு வெகு விமர்சையாக குடமுழக்கு விழா நடைபெற்றது. உயர மகாநகம் ஒரு நாள் கட்டளைக்கு 5000 ரூபாய் கடன் கேட்டுக்கொள்கிறோம். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற பாரம்பரிய கார்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சி துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் துவக்கி வைத்தனர். ஸ்ரீ ஜீவரக்ஷா ஆயுர்வேத சிகிச்சை மையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். காலாப்பட்டில் திருப்பரங்குன்றம் மலையை காக்க வேல் யாத்திரை நடைபெற்றது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.